என்னதாயா நடக்குது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல? அஸ்வினை தூக்கிட்டாங்களா? அப்படி என்னதான் நடந்திருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ரீசெண்டா அஸ்வினை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வெளியே வரதா தகவல்கள் வெளியே வந்திருக்குது. ஐபிஎல் 2026 உன்ன மினி ஆக்ஷனே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ள ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல. ஆல்ரெடி அவங்க 2025 சீசன் ஃபுல்லாமே சுமாராக தான் போச்சு. அதில் இது வேற போயிட்டு இருக்குது. என்னதாங்க நடந்துட்டு இருக்குன்னு தெரியல சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பொறுத்த மட்டும். ஏன்னா அவ்வளோ வன்மம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிற சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல ஃபுல்லா சீனியர் பிளேயர் எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு ஒன்லி யங் பிளேயர் மட்டும் வச்சு விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இது எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்தியமா இருக்க போகுதுன்னு தெரியல. நான் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் 2025 ஐபிஎல்ல பண்ணவே இல்லை யாருமே, ஒன்லி பேபி ஏபி தவிர. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அஸ்வினே வாண்டடா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் சாரி டு லீவ், அதாவது ரவிச்சந்திரன் அஸ்வின் லைக் டு லீவ் சிஎஸ்கே அகைன் ஐபிஎல் 2026. அவரே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருந்து சொல்லியிருக்காரு என்னன்னா, நான் லீவ் ஆயிக்கிறேன், அதாவது எனக்கு இந்த 2026 ஐபிஎல் நான் ஆட விரும்பல, நான் ரிட்டையர் ஆகிற ஒரு ஸ்டேஜ்ல நான் இருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல முடிவு எடுத்திருக்காரா? இல்ல நான் இந்த டீம்ல நான் ஃபர்தரா நான் ஆடல, இல்ல வேற ஏதோ ஒரு டீமுக்கு நான் மினி ஆக்ஷன்ல ஐபிஎல்ல ஏலம் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு ஆயிருக்கிறான்னு அவருக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருந்து என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. அவரா வாண்டடா லீவ் ஆகுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான விஷயம். ஆனா அந்த அளவுக்கு என்ன போகுதுன்னு தெரியல. சீனியர் பிளேயருக்கு மரியாதை இல்லையா? ஒன்லி ஒன் போக்கஸ்ட் ஃபார் யங் பிளேயரா? கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அஸ்வின் வெளியே போனதுனால லாஸ்ட் டைமா அவரை ஐபிஎல் 2025 ஆக்ஷன்ல அவர் பை பண்ணும்போது 9.75 crores எடுத்திருந்தாங்க. அது அவங்களுக்கு மினி ஆக்ஷன்ல ஒரு பிளஸ்ஸா இருக்கும். ஏன்னா 10 crores இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2-3 பிளேயரை எடுத்து உள்ள போடுறதா யங் பிளேயர்ஸ, மறுபடியும் சொல்ற யங் பிளேயர்ஸை எடுத்தா மட்டுமே சிஎஸ்கே டீம் க்ரோ ஆவாங்க. அதுதான் இங்க அழுத்தி சொல்றாங்க. அதுதான் ஃபேன்ஸும் விரும்புறாங்க. அதுதான் மக்கள் மத்தியில எல்லாரும் மாபெரும் எதிர்பார்ப்பா இருக்குது. ஸோ 10 கோடிங்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த மினி ஆக்ஷன் 2026ல. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்த தகவல். பிரேக்கிங் நியூஸ்னா இது ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கே விட்டு வெளியே வர்றது ஒரு சேட் நியூஸ். ஏன்னா 2010 சிஎஸ்கே டீமுக்காக ஆட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா இவரு மூலியமாவே ஏகப்பட்ட 2011 ஐபிஎல் ஃபைனல் ஆர்சிபியை போட்டு கப் அடிச்சாங்க. அதுக்கப்புறமா சில சம்பவம் எல்லாம் பண்ணிருக்க சிஎஸ்கே டீமுக்காக அயராது உழைத்து பாடுபடுவோர்ல இவரும் ஒருத்தர். அந்த மாதிரிதான் ரவிச்சந்திரன் அஸ்வின் இருந்தாப்ல. பட் இருந்தாலும் காலம்தான் பதில் சொல்லும். ஏன்னா ஒரு 40 வயசுக்கு மேல ஆனாலே ஒரு பிளேயரை அவ்வளோக்கா மதிக்க மாட்டாங்க. ஒரு சீனியர் பிளேயரான ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் இருந்தாலும் இவரு இந்த பிரைசஸ்க்கு, இந்த டீமுக்கு, இந்த கண்டிஷனுக்கு தேவைப்படுவாரா மாட்டாரா அந்த மாதிரி ஏகப்பட்டது பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இந்த டைம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல பேசியிருக்காங்க. அஸ்வின் லீவ் ஆனதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.